Vanakkam, my dear friends and subscribers. Welcome back to Crick Calls YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். 3 T20 மேட்ச்களை கொண்ட தொடரை தான் ப்ளே பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 ODI மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதுல 3 மேட்சும் ஆஸ்திரேலியன் டீம் மேட்சை வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸை வாஷ் அவுட் பண்ணாங்க. ஆனா இங்க நடக்க போறது T20 மேட்ச். T20 அப்படின்னு வந்துட்டாலே வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 9th February ஃப்ரைடே மதியம் 1:30க்கு பெலிவரல் ஓவல் ஹோபர்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு small league ஆன டீம் and then grand league ஆன demo team, players கான tips, investment strategy and then grand league ஆன strategy இந்த மாதிரி fantasy related ஆன information எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக் ஆன டீமும் கிராண்ட் லீக் ஆன டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஓவராலா 19 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்சஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க. அந்த வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் 10 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா T20s அப்படின்னு வந்துட்டாலே வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் ஆஸ்திரேலியா அவங்களுக்கு ரொம்பவே சலிச்சவங்களாம் கிடையாது, இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஹெவி வெயிட்டா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. அண்ட் தென் ட்ரீம் 11க்கு மாறா ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு MyFab 11 ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப். எதனால அப்படின்னா நீங்க மற்ற ஆப்ல இருக்க என்ட்ரி ஃபீ செக் பண்ணுங்க. அந்த MyFab 11ஓட என்ட்ரி ஃபீஸும் செக் பண்ணுங்க. கண்டிப்பா வேரி ஆகும். MyFab 11ல மற்ற ஆப்பை விட என்ட்ரி ஃபீ ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4 பேர் உள்ள ஸ்பாட்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, 10,000 ரூபாய் உங்களுக்கு பிரைஸ் அமௌண்டா இருக்கு அப்படின்னா அதோட மத்த ஆப்ல 2,999 என்ட்ரி ஃபீஸா இருக்கு அப்படின்னா MyFab 11ல என்ட்ரி ஃபீ அதே கான்டெஸ்டுக்கு 2,750 ரூபாய் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் 2,749 தான். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு லீகுக்குமே நம்மளால ஒவ்வொரு கான்டெஸ்டுக்குமே 250 ரூபாய் சேவ் பண்ண முடியுது. அப்படின்னா நீங்க ஒரு 4 கான்டெஸ்ட் ஜாயின் பண்றீங்க ஒரே மேட்ச்ல அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் உங்களால 1000 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அனதர் மேட்சுக்கோ இல்ல இதே மேட்ச்ல வேற ஒரு கான்டெஸ்ட்லயோ நம்மளால ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே நீங்க பே பண்ணவே தேவையில்லை. நோ ஜிஎஸ்டி உள்ள நீங்க MyFab 11 ஒரு 40 MB 50 MB தான் வரப்போகுது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் MyFab 11க்கும் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா தான் இருக்கும். MyFab 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்ச் வந்து ஓவல் ஹோபர்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஹோபர்ட் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிட்ச் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிஷியலா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்விங் ஆகும். இனிஷியலா பிட்ச்ல மூவ்மெண்ட் இருக்கும், சோ அதனால ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அண்ட் தென் போக போக பேட்டிங்கோட பாரடைஸ் அப்படின்னு தான் இந்த பிட்ச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 152. இந்த வென்யூல T20 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 140க்கு கீழே 3 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 140ல இருந்து 180க்குள்ள 5 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 180க்கு மேல 2 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வென்யூல ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா 213. அந்த ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 152. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 136.
இந்த வென்யூல ஓவராலா 12 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 6 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 5 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ இங்க டாஸ் பெருசா க்ரூஷியல் ஆகுமா அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா 2 இன்னிங்ஸும் ஆவரேஜா தான் வின் பண்ணிருக்காங்க. ஈக்குவலைஸா தான். ஒரு மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. சோ இது பெரிய இம்பாக்டா இருக்குமா அப்படின்னா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த வென்யூல ஓவராலா இந்த 12 மேட்ச்க்கு பவுலர்ஸ் 139 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல 101 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ச்ல தான் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். சோ ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு 38 விக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா போல்டாவோ எல்பியாவோ கிடைச்சிருக்கு. சோ அதிகப்படியான விக்கெட்ஸ் கேட்ச்ல தான் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். அது எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவோட கிரவுண்ட் டைமென்ஷனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பவுண்டரி 72 மீட்டர் இருக்கு. சோ 72 மீட்டர் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்ல அதிகமா பவுண்டரிஸோ சிக்ஸஸோ அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த வென்யூல ஸ்கோர் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல அதிகமா ஸ்ட்ரெயிட்ல கேட்ச் கொடுத்து விக்கெட்டை பறி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதனால அதிகமா எந்த மாதிரி பிளேயர்ஸ் இங்க ஃபீல்டிங் செட்டப்ல இருப்பாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ஆஃப் சைட் பவுண்டரியில வந்து பாத்தீங்கன்னா 57 மீட்டர் மட்டும்தான் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த ரீஜியனை தான் அதிகமா பேட்டர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஃபைன் லெக் 71 மீட்டர் அண்ட் தென் ஸ்கொயர் லெக் பொறுத்த வரைக்கும் 64 மீட்டர் இருக்கு. அண்ட் தென் மிட் விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா 65 மீட்டர். சோ இந்த 64 மீட்டரும் 65 மீட்டர்ல இருக்க ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் அண்ட் தென் மிட் விக்கெட் தான் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமா டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆஃப் சைட் பவுண்டரிஸ் நீங்க அதிகமா டார்கெட் பண்ணுவாங்க. கவர்ஸ் ரீஜியன்ஸும் 64 மீட்டர் இருக்கு. சோ ஸ்ட்ரெயிட் பவுண்டரியில தான் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால இங்க எந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் அதிகமா நிற்பாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல மிச்சல் மார்ஷ் வராரு. அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல. அண்ட் தென் டிம் டேவிட், சீன் அபாட், ஜேசன் பெஹன்ட்ராஃப், ஜேஸ் ஹாசல்வுட், ஆடம் ஜாம்பா. இதான் ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜே சார்லஸ் அண்ட் தென் கைல் மேயர்ஸ் 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல சாய் ஹோப் வராரு. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன், ஆண்ட்ரூ ரசல், சென் ரூதர்ஃபோர்ட், ரோமன் பவல், ஜேசன் ஹோல்டர், அல்சாரி ஜோசப், அகில் ஹுசைன், ஜி மோட்டி. இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிள் இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக்கு ஒரு 14 சூட்டபிளான பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோல டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஸோ இப்போ 2 டீம்ல இருந்தும் இம்பார்ட்டன்டான ஒரு 6 பிளேயர்ஸ் கிராண்ட் லீக்கு இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்க எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத யாருங்கிறத பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயர் சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த பேலன்ஸ் இருக்க 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுத்தாலே போதும். கண்டிப்பா நம்மளால எவரி மேட்ச் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த 6ல இருந்து 8 பிளேயர் சேஃபான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளான் மேக்ஸ்வெல் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிப்பாரு. கேட்ச் பிடிக்கிறதான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வென்யூல 2 முறை செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவோட ஹையஸ்ட் ஸ்கோரும் T20ல இவர் தான் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ பேட்டிங்ல அவர் பேட்ல இருந்து ஆவரேஜா நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பவுலிங்ல கிளான் மேக்ஸ்வெல் இருந்து நம்ம 2ல இருந்து 3 ஓவர் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எதனால அப்படின்னா அவருக்கு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கூட இந்த மேட்ச் இருக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் பொறுத்த வரைக்கும் கைல் மேயர்ஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரன், சென் ரூதர்ஃபோர்ட் இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வரனால கண்டிப்பா கிளான் மேக்ஸ்வெல் இனிஷியலா நியூ பால்லயே ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20 to 30 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது நம்ம கிளான் மேக்ஸ்வெல் வந்து ஒரு 60ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கிளான் மேக்ஸ்வெல் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாரு. சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க இவரை பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பெரிய ஹிட்டர். இவரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்ல பெரிய ஹிட்டர்னே சொல்லலாம். பவுலிங்ல விட்டு வந்து நம்பர் 2ல இருந்து ஒரு 4 ஓவர் சேம்
கிளான் மேக்ஸ்வெலுக்கு எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் ஆண்ட்ரூ ரசலுக்கு இருக்கு. அதுல 1 or 2 ஓவர் டெத்ல கூட ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட்டே கிடைக்காம இருந்தாலும் டெத்ல வந்து எப்பெல்லாம் பவுல் பண்றாரோ அந்த மாதிரி டைம் டெத்ல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. சோ பேட்டிங்ல ஒரு 15 ரன் அடிச்சு பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்தா கூட இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவர் பிக் பண்ணலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் அவருமே டியூல் ஆப்ஷன் இருந்தாலும் பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. இருந்தாலும் அவரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சோ அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டால் பவுலர். சோ அந்த மாதிரி டைம்ல இவர் ஓவர டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் கிரவுண்ட் டைமென்ஷனல் ஸ்ட்ரெயிட் பவுண்டரி ரொம்பவே லாங். சோ அந்த மாதிரி டைம்ல அங்க அடிக்க போது கண்டிப்பா ஜேசன் ஹோல்டருக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் கிடைச்சு பேட்டிங்ல சப்போஸ் சான்ஸ் கிடைச்சு ஒரு 10 ரன் அடிச்சா கூட ஈஸியா ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளேயும் வரதான சான்ஸ் ஜேசன் ஹோல்டர்கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஜஸ் ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இனிஷியலா நியூ பால்லயே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். சோ மேட்சுக்கு அவுட் இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் சைடா எதிர்பார்க்கலாம். இந்த வென்யூலயும் ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட ஜஸ் ஹேசல்வுட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டெத்ல பவுல் பண்றாரு அப்படின்னா கூட அப்ப கூட ஒரு விக்கெட் கிடைக்கும். சோ ஆவரேஜா அவுட் இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கைல் மேயர்ஸ் இனிஷியலா இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடிய பிளேயர். இவர் பேட்ல இருந்து எப்படி ஸ்கோர் வருதுன்னு யாரும் எதிர்பார்க்கறதுக்குள்ள இவரு ஒரு 30 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஒரு 25+ ரன் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ணுவாரோ அப்படிங்கிறது டவுட் தான். அந்த 25 ரன்ங்கிறது ஒரு 40 ரன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கேல் மேட்ச் வந்துருவாரு. சோ பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். சோ அதனால இனிஷியலா ஒரு 30 ரன் ஆடிட்டார் அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு கேல் மேயர்ஸ். அண்ட் தென் ஆடம் ஜாம்பா இவர் தான் இந்த டீமோட லெக் பிரேக் கூகுளி ஸ்பின்னர். இவருக்கு எவரி மேட்ச் ஒரு விக்கெட் ஆவது மினிமம் கிடைச்சிடும். அது பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியன் டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா நம்ம இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எந்த அளவு அடிச்சு ஆடுறாங்களோ அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே வீக்கா தான் இருப்பாங்க. கண்டிப்பா நிறைய டாப் ஏஜ் ஆகி ஆடம் ஜாம்பா ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இவங்க எல்லாருமே சேஃபா நீங்க மூவ் ஆன் பண்ணி பார்க்கலாம். கிளான் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரூ ரசல், ஜேசன் ஹோல்டர், ஜாஸ் ஹேசல்வுட், கைல் மேயர்ஸ் அண்ட் தென் ஆடம் ஜாம்பா இவங்க எல்லாத்தையுமே நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல யூட்டிலைஸ் பண்ணி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக் இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜா இருப்பாங்க. அதுல இவங்க கண்டிப்பா வரதான சான்ஸ் இருக்கு அப்படின்னா சர்ன் ரூதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வராரு. ஒரு 3rd ரவுண்ட் ஆர் 4th ரவுண்ட்ல தான் பேட்டிங்ல உள்ள வர போறாரு. இவரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது இவருக்கு ஒரு அட்வான்டேஜஸ். அண்ட் தென் பவுலிங்ல ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுல், மீடியம் ஃபேஸ் பவுலர். சோ அதுல ஒரு 2 ஓவர் ஆச்சும் எவரி மேட்ச் பவுல் பண்ணிடுறாரு. சோ 2 ஓவர் பவுல் பண்றாரு. அதுல அன்பார்ச்சுனேட்டா ஒரு விக்கெட் கிடைக்குது. பேட்டிங்ல சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். சோ அந்த மாதிரி டைம்ல இவர் உள்ள வராரு அப்படின்னா எவரி மேட்ச் அந்த மாதிரி மேட்ச்ல இவர் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுவும் பர்டிகுலர்லி ஓடிஐ அப்படின்னா ஒரு 50+ ரன் நிறைய மேட்ச் கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா இதுவே T20s அப்படிங்கறனால ஆவரேஜா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20 ரன் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் பவுல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சீன் அபாட் பொறுத்த வரைக்கும் அவருமே 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா ஆஸ்திரேலியன் டீம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்ஸா பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் அபாட் பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. சப்போஸ் இவருக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கண்டினியூஸா கிடைக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதுனால லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்காரு. சப்போஸ் நம்ம இவரை பிக் பண்ணி ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல ரொம்பவே இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிளேயரா அவர் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் டிம் டேவிட் நமக்கு நல்லாவே தெரியும் இவர் தான் அந்த ஸ்ட்ரெயிட் பவுண்டரியில அதிகமா ஃபீல்டிங் நிப்பாரு. சோ அந்த மாதிரி டைம்ல இவர்கிட்ட இருந்து நம்ம இந்த மேட்ச் 1ல இருந்து ஒரு 2 கேட்ச் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் இவர் தான் பேட்டிங்ல உள்ள வருவாரு ஆஸ்திரேலியன் டீம்ல. சோ அந்த மாதிரி ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராரு. குயிக் ஃபயரா ஒரு 25 ரன், ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. சோ நியர்லி
ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டிம் டேவிட், சாம் ரூதர்ஃபோர்ட், சீன் அபோட் இவங்க 3 பேருமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த டிஃபரன்ஷியலான பிக் இவங்க எல்லாத்தையுமே நம்ம சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அவரோட ஃபார்ம் நமக்கு நல்லாவே தெரியும். பட்டுருச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும். டிராவிஸ் ஹெட்டும் டேவிட் வார்னர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டிராவிஸ் ஹெட்டையும் டேவிட் வார்னரையும் நீங்க சஃபுல் பண்ணி 50-50 ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டிராவிஸ் ஹெட் எந்த அளவு எபிலிட்டி உள்ள பிளேயரும் சேம் அதே மாதிரி தான் டேவிட் வார்னரும். ஆனா டிராவிஸ் ஹெட் ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கனால ஒரு 10 கிராண்ட் டீம்ல இவங்க 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டையும் ஒரு 3ல இருந்து ஒரு 4 டீம் மட்டும் டேவிட் வார்னரை நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அல்சாரி ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ரீசெண்ட் டைம்ல நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர். அந்த யார்கரும் போடுவாரு. சோ அந்த மாதிரி டைம்ல இவருக்கு கண்டிப்பா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஆல்மோஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அந்த ஒரு விக்கெட் வந்து எல்பியாவோ போல்டாவோ கிடைக்குது அப்படின்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம அல்சாரி ஜோசப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரா அப்படிங்கறத இன்னும் அபிஷியல் நியூஸ் நமக்கு வரல. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரன் அண்ட் தென் சாய் ஹோப் 2 பேர் இருக்காங்க. மேக்சிமம் 70% சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹோப் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்கு ஒரு 30% தான் நிக்கோலஸ் பூரன் பண்றதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படின்னாலும் அதிகமா லாங்ல கேட்ச் வர இடத்துல தான் நிப்பாரு. சோ அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிள் இருக்கு. ஆனா அதுவே விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால சப்போஸ் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க 70% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 40% டீம்ல மட்டும் நீங்க நிக்கோலஸ் பூரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவர் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும். இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாரு. ஆனா ரீசெண்ட் டைம்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. சோ ஆவரேஜா பார்க்கும் போது இவர்கிட்ட நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம சரடா எதிர்பார்க்கலாம். சோ 10ல இருந்து ஒரு 25 ரன் அடிக்கிறாரு. விக்கெட் கீப்பர் அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் மார்ஸ் 1 டவுன்லயே வரக்கூடிய பிளேயர். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. சேசிங்ல இவர் பேட்ல இருந்து நம்ம சேசிங் அப்படின்னா ஒரு கம்மி டோட்டல் தான் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டும் டேவிட் வார்னரும் ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல மிச்சல் மார்ஸ் பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நம்ம 20+ ரன் நம்ம சைடா மிச்சல் மார்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கனால நீங்க சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீல்டிங்லயே அதிகமா லாங்ல போய் நிக்க மாட்டாரு. சோ கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு மிச்சல் மார்ஸ் கிட்ட. சோ மேக்ஸிமம் இவரை நீங்க சஃபல் பண்ணியே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் ஹிட்டர். அவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு போய் ஸ்கோர் வரும். இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாரு. ஆனா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். சோ 2 ஓவர் மீடியம் ஃபேஸ் பவுலர். இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் விக்கெட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா மீடியம் ஃபேஸ் பவுலர் பவுல் பண்ணும்போது அவர் ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன் அடிச்சா கூட போதும். ஆல்மோஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. இஸ் எ ட்ரீம் டீமுக்குள்ளே வரதான சான்ஸ் இருக்கு. சோ இவரையும் நீங்க மல்டிபிள் டீம்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க லோ பர்சன்டேஜ்ல ஒரு பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னா சாம் ரூதர்ஃபோர்ட், சீன் அபோட், டிம் டேவிட் இவங்க 3 பேர் வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் டிஃபரன்ஷியலான பிக் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அல்சாரி ஜோசப், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஸ் அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இம்பாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு நமக்கு லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இவங்க எல்லாம் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். கிளான் மேக்ஸ்வெல் 1, ஆண்ட்ரூ ரசல் 2, ஆடம் ஜாம்பா 3, ஜாஸ் ஹேசல்வுட் 4, கைல் மேயர்ஸ் 5, ஜேசன் ஹோல்டர் 6, டிராவிஸ் ஹெட் 7, அல்சாரி ஜோசப் 8, மிச்சல் மார்ஸ் 9, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 10, நிக்கோலஸ் பூரன் 11, சீன் அபோட் 12, சாம் ரூதர்ஃபோர்ட் 13 அண்ட் தென் டிம் டேவிட் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 8 பேர், அதாவது இந்த 14 பேர்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணி ஒரு 11 பிளேயரை சூஸ் பண்ணி ஒரு டீம் செட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 8 பேர் ட்ரீம் டீம்குள்ள வந்துட்டா கூட
நமக்கு மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. அதுவே 8ல இருந்து ஒரு 10 பேர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க மோதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளான் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரூ ரசல், ஜேசன் ஹோல்டர் இவங்க 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இப்ப கிளான் மேக்ஸ்வெல் எடுத்துட்டோம் அப்படின்னா மினிமம் 2 ஓவர் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. சேம் அதே மாதிரி தான் ஆண்ட்ரூ ரசல் 2 ஓவர் அண்ட் தென் டெத்ல ஒரு பேட்டிங்ல உள்ள வந்தாலும் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 20% நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். சோ அந்த மாதிரி டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். இவங்க 3 பேர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஜேஸ் ஹாசல்வுட் இவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. சோ 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. அண்ட் தென் சேன் ரதர்ஃபுட் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். சோ வெஸ்ட் இண்டீஸ் சப்போஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விட்டுட்டாங்க. சேன் ரதர்ஃபுட் ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு. 2 ஓவர் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் கொடுத்துட்டு எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 60ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு அப்படின்னா இவரை நம்ம ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்றோம் அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஒரு ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். சோ இவங்க 3 பேருமே ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.